سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலிருந்து அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கிறான், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யாராவது அல்லாஹ்விற்கு அழகிய கடன் தரக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று அடியார்களை பார்த்து அல்லாஹ் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்கிறான். உலகத்திற்கே ராசிக் அல்லாஹ் தான் உணவு வழங்குகிறான். உலகத்தில் எல்லாத்துக்குமே பொருளாதாரத்தை, அவர்களுக்கு தேவைகளை தரக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். ஆனால் அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அடியார்களை பார்த்து கேட்கிறான், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ், எனக்கு யாராவது தர இருக்கிறீங்களா? கர்தன் ஹஸனா, அழகிய கடனை எனக்கு தர இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன தருவோம் தெரியுமா? 2 மடங்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லை அல்லாஹன் கசீரா, பல மடங்கு நான் தருகிறேன், இம்மையிலும் தருகிறேன், மறுமையிலும் தருகிறேன், எனக்கு அழகிய கடன் யாராவது தர இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறான். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், கடனை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது? அவசியம் என்றால் கடன் வாங்குவதற்கு இஸ்லாம் அனுமதி தருகிறது. மறுபக்கத்தில் தேவை உடையவர்கள் இருந்தால் அவர்கள் நம்மிடத்தில் கடன் கேட்கிற பொழுது அவர்களுக்கு கடன் தருவது கூட நன்மையான காரியம் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத்து இருக்குது, பெரிய ஆயத்து. அதுதான் குர்ஆன்லேயே பெரிய ஆயத்து, அதை விட பெரிய ஆயத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கடன் கொடுப்பதை குறித்தும் அதனுடைய ஒழுங்குமுறைகளை குறித்தும் அதனுடைய கண்ணியத்தை குறித்தும் இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான் என்றால், கடனுக்கான முக்கியத்துவத்தை, கண்ணியத்தோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகளிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறான். 3 எழுத்து தாங்க கடன். சில இடங்களில் கடைகளில் பார்த்தீங்கன்னா கடன் அன்பை முறிக்கும்னு போட்டிருக்கிறான். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா கடன் எலும்பை முறிக்கும் உண்டு. அந்த 3 வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியே வைத்து விடுகிறது. அந்த அளவிற்கு கடனின் மூலமாக பலர், இன்றைக்கும் நம்மில் பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பெரிய ஒரு நம்மை பிடித்திருக்கிற ஒரு பலாமுசீபத் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடன் என்ற அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதர் கடன் வாங்குகிறார், அவருக்கான அவகாசத்தை நீங்கள் தருகிற பொழுது நீங்கள் அவருக்கு அவகாசம் தந்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவனின் அரிசினுடைய நிழலில் உங்களுக்கான இடத்தை தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கடன் வாங்கக்கூடிய கேட்டகரி 3 தான். 3 வகை மக்கள் தான். 1 அவசியம், 2வது அனாவசியம், 3வது ஆடம்பரம். அவசியம் என்ன? கல்விக்காக வேண்டி, மருத்துவத்திற்காக வேண்டி, அல்லது உணவு, உடை, நம்முடைய இருப்பிடம், நம்முடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, இது அத்தியாவசியமான கடன். இது முதல் வகை. 2வது அவசியம் இல்லாத அனாவசியமான கடன். மது, மாது போல பல்வேறு தீய பழக்க வழக்கங்கள், அதற்கு செலவுக்கு காசு தேவைப்படுதுண்டு கடன் வாங்கக்கூடிய மனிதர்கள் 2வது வகை மனிதர்களை நாம் உலகத்தில் பார்க்கலாம். 3வது வகை ஒன்று இருக்குது, அது ஆடம்பரத்திற்காக வேண்டி, கௌரவம், பெருமை, பகட்டு. அவங்க 100 கிலோ போட்டிருக்கிறாங்க, நம்ம 150 கிலோ போடலான்னு இருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல ஒரு ரூபா கேட்டிருக்கிறோம், அங்கே ஒரு 4 ரூபா கேட்டிருக்கிறோம் என்ற ஆடம்பரத்திற்காக வேண்டி செலவு செய்யப்படக்கூடிய அந்த கடன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 கேட்டகரியில முதல் வகை மட்டும்தான் மார்க்கம் அனுமதி தருகிறது. மீது 2 வகைகளையும் மார்க்கம் தடுக்கிறது, வேண்டாம் என்று சொல்லித் தருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, மனிதர்களை பார்த்து சொல்கிறான், நன்மைக்காக வேண்டி, ஒரு நல்ல காரியத்திற்காக வேண்டி ஒருவர் உங்களிடத்திலே வந்து உதவி கேட்டால் அவருக்கு நீங்கள் உதவி செய்து பழகிக் கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், தீய விஷயத்திற்காக வேண்டி, ஆடம்பரத்திற்காக வேண்டி ஒருவர் உங்களிடத்தில் உதவியை கேட்டால் நீங்கள் தர வேண்டாம் என்று குர்ஆன் பேசுகிறது. என்றால் கடனின் விஷயத்தில் எந்த அளவிற்கு கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆயத்துகளில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 விஷயத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக 30 விஷயத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதில் மிக குறிப்பான ஒரு விஷயம், கடனிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறான். ஒரு நபித்தோழர் வந்து கேட்டாரே, 30 விஷயத்தை பாதுகாப்பு தேடுறீங்க,
அதிலும் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மீண்டும் 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 அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கிறீர்களே, கடன் சுமையிலிருந்து ரப்பே நீ என்னை பாதுகாத்துக் கொடு என்று. அப்படி என்ன கடன்ல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கான செய்தியாக சொன்னார்கள், கடனின் மூலமாக இந்த உம்மத்தில் 2 பாவங்கள் பரவலாக நடைபெறுகிறது. ஒன்று பொய், 2வது நம்ம கொடுக்கிற வாக்குறுதியை மீறிவிடுகிறோம். என்ன பொய்? மனிதர்கள் அவசியமான தேவை இருந்தால் அதை சொல்லி வாங்கி விடுகிறார்கள். அவசியம் இல்லாத தேவை இருக்கிற பொழுது அது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறாங்க, உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அது மதுவுக்காக வேண்டியும் மாதுவுக்காக வேண்டியும் வாங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வேற ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அந்த கடன் அந்த பாவத்தை அங்கே நிகழ்த்தி விடுகிறது. 2வது வாக்குறுதியை தருகிறோம், அந்த வாக்குறுதியை மீறுகிற அந்த பாவங்கள் நடைபெறுகிறது. அதனால் தான் அல்லாஹ்விடத்தில் இந்த கடனிலிருந்து நான் பாதுகாப்பல் தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கடன் ஒருவர் வாங்குகிற பொழுது, நாம் ஒரு வருடத்தில் கடன் வாங்குகிற பொழுது திருப்பி தர வேண்டும் என்ற சிந்தனையோடு வாங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மறுபக்கத்தில் கடன் வாங்கும் போது திருப்பி தரணுன்ற எண்ணமே இல்லைன்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவியை விட்டும் அவர் தூரமாக்கப்படுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே தொலை வைத்து முடிக்கிறார்கள். சஹாபிகள் வந்து சொன்னாங்க, நாயகமே ஒரு ஜனாசா, நபித்தோழரின் ஜனாசா வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிஸ்தானுக்கு வருகிறார்கள் தொலை வைப்பதற்காக வேண்டி. அண்ணல் பெருமான் கேட்டார்கள், அவரின் மீது கடன் இருக்கிறதா என்று. சஹாபிகள் சொன்னாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ், அவர் கடனோடு மரணித்திருக்கிறார். அப்படி என்றால் நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தோழருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலிருந்து விடைபெறுகிறார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீங்கள் தான் தொலை வைக்க வேண்டும். இன்னைக்கு கூட நம்ம கபரிஸ்தானில் பார்க்குறோமா இல்லையா? தந்தையோ தாயோ சகோதரனோ நம்ம குடும்பத்தில் ஒருவர் முக்கியமானவர் மரணித்து விட்டால் வந்து சொல்கிறோம், எங்கள் குடும்பத்தில் இவங்க ஏதாவது முன்பின் பேசியிருந்தா, மனம் பொருத்தம்படி மனையாக செய்திருந்தா நீங்கள் அல்லாஹ்வுக்காண்டி மனம் பொறுத்து கொள்ளுங்க, இவரிடத்தில் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தால் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று குடும்பத்தில் இருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் என்றால் இந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு, நாயகமே நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். காலம் கழிகிறது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பாதையின் வழியாக எதிரிலே அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டாங்க, அன்னைக்கு ஜனாசாவில் சொன்னீங்களே கடன் நிறைவேற்றி விட்டீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், ஆமாம் நாயகமே, அது என்ன கடன் என்பதை நான் முழுமையாக நிறைவேற்றி விட்டேன். இப்பொழுதுதான் அவரின் உடலுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுவர்க்கத்தின் பல்வேறு காட்சிகளை பல்வேறு இன்பங்களை தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் கடனில் எந்த அளவிற்கு கவனமும் கண்ணியமும் இருக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. குர்ஆனில் 5 இடத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கர்லன் கடன் என்பதை குறித்து பேசுகிறார். 5 இடத்திலையும் கர்லன் என்ற வார்த்தைக்கு அடுத்து ஹசனா அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். கடன் கொடுத்தவராக இருக்கட்டும் அல்லது கடன் வாங்கியவராக இருக்கட்டும், கடன் கொடுத்தவரும் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும், கடன் வாங்கியவரும் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நான் கொடுத்திருக்கிறேன் என்ற திமிரில் அடாவடி மார்க்கம் அதை வேண்டாம் என்று சொல்கிறது. வாங்கிவிட்டோம், என்கிட்ட நீ எப்படி வாங்கிடுறன்னு பார்த்துடலாம், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய படைபலம் இருக்கிறது என்பது என்ற அடாவடி எல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துகளிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா என்கின்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். இவர் யாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இவரை குறித்த ஒரு முன் அறிவிப்பை அல்லாஹ் சொன்னா, வலா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க மஸ்ஜிது நபவியிலன்னா அவங்களுக்கு முன்னாடி உங்களின் சத்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். இவங்க சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா இயல்பாகவே சத்தமிட்டு பேசக்கூடியவர்கள், மைக்கே தேவையில்லை, சப்தமாக பேசுவாங்க. இந்த ஆயத்தை இறங்கின உடனே வீட்டில் தேம்பி தேம்பி அழுகுறாங்க, பள்ளிவாசலுக்கு வரமாட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா ரசூலுக்கு முன்னால் நாம் சப்தமிட்டு பேசினால் அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விடுமோ என்று அஞ்சுகிறார்கள்.
அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மரணித்ததற்கு பின்னால் ஒரு நபித்தோழர் சாபித் இப்னு கைஸை கனவிலே பார்க்கிறார். கனவுல பார்த்த உடனே அந்த நபித்தோழரிடத்திலே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் யமாமா போரிலே ஷஹீதாகிவிட்டேன். அந்த போர்க்களத்தில் என்னுடைய போர் கவசம் ஒன்று கீழே விழுந்து விட்டது. கனிமத்து பொருள்னு சொல்லி ஒரு நபித்தோழர் எடுத்துட்டு போயிட்டாரு. இவர் தான் அவருடைய பெயரு. அவர்கிட்ட போய் அந்த பொருள் அவருக்கு சொந்தமானது. யார் இறந்தார்களோ ஷஹீதானார்களோ அவருக்கு சொந்தமானது. அவர் இறக்கிற அந்த நிலையில் கடனோடு இறந்திருக்கிறார். அதனால் கனவிலே இருவரும் பேசிக் கொள்கிறார்கள், நீங்கள் அவரிடத்திலே அந்த போர்க்கவசத்தை வாங்கி அதை விற்று அந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டும் என்று சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா நபித்தோழருக்கு கனவிலே சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதர் ஷஹீதாக இருந்தாலும் அல்லாஹ் உயிர் தருகிறான், மீண்டும் ஷஹீதாகி விடுகிறார். அல்லாஹ் உயிர் தருகிறான், மீண்டும் ஷஹீதாகி விடுகிறார். அல்லாஹ் உயிர் தருகிறான், மீண்டும் ஷஹீதாகி விடுகிறார். ஷஹீத்ன்றது உலகத்தில் அந்தஸ்துகளில் ஆக உயர்ந்த அந்தஸ்துங்க. அதை தாண்டி ஒரு அந்தஸ்து கிடையாது. அது ஒரு பெரிய பரக்கத்து. அப்படிப்பட்ட ஷஹீத் கடன் நிலையில் மரணித்து விட்டால் மாதகல் ஜன்னா, அவர் சோனம் நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்தும் அதைத்தான் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி அழகிய கடன் தரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? சிரமப்பட்டால் அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இடையூறில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் கடனாகவோ அல்லது அன்பளிப்பாகவோ கொடுத்து நீங்கள் உதவுங்கள். அப்படி நீங்கள் உதவக்கூடிய அந்த உதவிதான் நீங்கள் எனக்கு தருகிற அழகிய கடன் என்பதை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த ரமதானுடைய பகல் இரவு காலங்களில் தன் அடியார்களுக்கு தன் புறத்திலிருந்து இன்னென்ன ரஹ்மத்துகளை எல்லாம் இறக்குகிறானோ அதை நமக்கும் பரிபூர்ணமாக தந்து உலகத்தில் வாழ்ந்து சிறக்க வல்லோனல்லா வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.